فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين صلى الله عليه وسلم அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாரும் திதுதூதரும் எனவும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் மீடேற்றமும் ஆண்கள் பெண்கள் எம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தையே படைத்து முன்னுதாரணம் இல்லாமல் எந்த அடிப்படை மூலதனமும் இல்லாமல் அவனுடைய வல்லமையின் குதரத்தின் மூலம் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ எண்ணில் அடங்காத நமக்கு தெரிந்த தெரியாத நம்முடைய சிந்தனைகளுக்கு எட்டாத எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளையும் உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான் என்பதையும் அவனையே இபாதத் செய்து மறுமையை நம்பி இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இந்த கோடான கோடி படைப்புகளின் மூலம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் உண்மையான மார்க்கத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஷரியத்தாக ஆக்கினான். இந்த மார்க்கம் முழு உலக மக்களுக்கும் உரியது. அனைவரும் இந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மிக அழகான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்து இந்த மார்க்கத்தின் பிரகாரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவனுடைய பள்ளி வாசல்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்வு நெறிப்படுத்தப்படக்கூடிய இடம் பள்ளிவாசலாக வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையின் சீர்திருத்தம் பள்ளி வாசல்களிலே இருக்கின்றது. ஒரு மனிதன் ஆத்மீகத்தில் ஒரு மனிதன் மார்க்கத் துறையில் தன்னை ஈடுபட்டு கொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதன் ஒரு உண்மையான நேர்மையான தூய்மையான சத்தியவாதியாக அவன் மாறுகின்றான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் முதல் ஆலயமாக புனித மக்காவை அமைத்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட முதலாவது அல்லாஹ்வுடைய மாளிகை இந்த பைத்துல்லா மக்கா முக்கர்ரமாவாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் மக்காவுக்கு பின்னால் புனித காபாவுக்கு பின்னால் இரண்டாவதாக உலகில் உருவாக்கப்பட்ட உலகில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இது உலகத்தினுடைய வரலாறாக இன்று கொண்டிருக்கின்றது. மேலான சகோதரர்களே, நாங்கள் வரலாறு உள்ள ஒரு சமுதாயம். எங்களுக்கு
முழு உலகத்திலேயும் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கான உரிமையும் நமக்கான பலமும் நமக்கான பூர்வீகமும் உள்ள ஒரு பூமிதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஏதோ சிலர்கள் இடையில் வந்து வரலாறை புரட்டியதன் காரணமாக, வரலாற்றில் அடந்தேறியதன் காரணமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவோ பலஸ்தீனோ யாருக்கும் சொந்தம் கிடையாது. முஸ்லீம்களுடைய தாயகம், முஸ்லீம் மக்களுடைய அடிப்படை தலம், முஸ்லீம்களுடைய வணக்க ஸ்தலம் இரண்டாவதாக உருவாக்கப்பட்ட இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி நாங்கள் விளங்காமல் இருப்பது, எம்முடைய பூர்வீக வரலாற்றை நாங்கள் தெரியாமல் இருப்பதே நாம் மிகப்பெரிய மடையர்கள், மிகப்பெரிய அடிமைகள் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். இது நம்முடைய பூமி, இது நமக்கான இடம், இது நம்முடைய மூதாதையர்கள் கட்டி காத்து செழிப்பான நகரமாக உருவெடுத்த ஒரு பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பலஸ்தீன் நகரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த வரலாறு தெரியாததன் காரணமாக யார் யாரோ ஏதோ பேசிக்கொண்டு இருப்பதனால் நாங்கள் வரலாற்றை பிழையாக விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எந்த ஆலயத்தை முதலாவது அமைத்தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு பைத்தின், உலகத்தில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஆலயம் எது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது புனித மக்கா. இரண்டாவதாக உருவாக்கப்பட்டது எது? இரண்டாவதாக உருவாக்கப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. நம்முடைய கிபிலாவுடைய திசையாக நாங்கள் எப்படி இப்போது புனித மக்காவை நோக்கி காபாவை நோக்கி தொழுகின்றோமோ, இதற்கு முன்னால வாழ்ந்த சமூகம் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுத வரலாறுகள் இருக்கின்றது. மேலான சகோதரர்களே, கேட்டார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் புனித மக்காவுக்கும் இடையில் எவ்வளவு காலம் வித்தியாசம்? மக்காவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புனர் நிர்மாணத்துக்கும் அதனுடைய கட்டுமானத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 40 வருடம் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா இது இஸ்லாமியர்களுடைய இடம். இதனை உருவாக்கியது யார்? இது எப்படி உருப்பெற்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸா புனித பலஸ்தீனை பற்றி குர்ஆனிலே 8 இடங்களில் தெளிவாக பேசுகின்றான். இந்த பூமியினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக உணர்த்தியிருக்கின்றான். 8 இடங்களில் பைத்துல்லா, அர்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஆணித்தரமாக இந்த பூமி முஸ்லீம்களுடைய பூமி என்பதை தெளிவாக சொல்லுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உருவாக்கப்பட்டதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. யார் கட்டினார் என்பதில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் சரியான கருத்து அதிகமான இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலாவதாக அதனுடைய அஸ்திவாரமிட்டவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடித்தளமிட்டவர், அத்திவாரமிட்டவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய தகப்பன் ஹதரத் ஆதர் அவருடைய கடிபிடிகளுக்கு மத்தியில் தீனை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய தீனை பரப்புவதற்காக வேண்டி தான் வசித்த இடத்திலிருந்து நகர்கிறார். அப்போது புனித மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமிக்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அங்கே முதலாவதாக அந்த பள்ளியை கட்டுவதற்காக அடித்தளமிட்டார்கள். இவர்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டுவதற்கு அஸ்திவாரமிட்டவர்கள். இரண்டாவது, அந்த பள்ளி வாயலை கட்டியவர்கள் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதனை கட்டிடமாக அதனை நெறிப்படுத்த ஆரம்பித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கட்டுமான பணிகளை
பூர்த்தி செய்தவர் ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை வரலாறில் காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது, அதனை வளர்த்தது, அதனை அழகூட்டியது முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் நீண்ட கால வரலாறு உள்ளவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸா அதற்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளவு புனிதமானது. உலகத்திலே மக்காவுக்கு வராத நபிமார்கள் உண்டு, உலகத்திலே மதீனாவுக்கு வராத நபிமார்கள் ஒன்று. ஆனால் உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமிக்கு வந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அந்த பூமிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இதில் அல்லாஹு தஆலா இந்த பூமியினுடைய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜுடைய பயணத்துக்கு, இஸ்ராவுடைய பயணத்துக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய இடம்தான். அங்கே இருந்துதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா மேல் நோக்கி அந்த இடத்துக்கு அழைத்து தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்பினான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பூமி. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற போது ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான முஃமின்கள் பாம்புகள் பொந்துகளை நோக்கி நகர்வதை போன்று தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக புனித மக்காவையும் மதீனாவையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் நோக்கி படையெடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா மிக பெருமதியான ஒரு பூமி. அந்த பூமியினுடைய சிறப்பு மிக ஏராளமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துஷத்துர் ரிஹால், நீங்கள் பயணம் செய்து செல்ல வேண்டிய இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு செலவழித்தாவது போய் பார்க்க வேண்டிய உன்னத பூமி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய இடம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் பணம் செலவழித்தாவது தியாகம் செய்தாவது சென்று வர வேண்டிய ஒரு இடம்தான் புனித மக்கா மதீனா மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அஃப்தினா ஃபீ பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாத்துன் ஃபீ, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒரு வேளை தொழுவது, ஒரு தொழுகை தொழுவது மஸ்ஜிது நபவியிலே தொழக்கூடிய தொழுகையில் 4 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அவ்வளோ பெருமதியான பூமி, அவ்வளோ சங்கையான பூமி. ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போக முடியவில்லை, அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் கையோடு இருந்து விடாதீர்கள் என்று சொல்லவில்லை, பிரச்சனை இல்லை விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களால் முடியுமான அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஹயாத்தாக்குவதற்கு, சிறப்பாக்குவதற்கு உங்களால் முடியுமான பங்களிப்பை வழங்குங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதனை இளங்கச் செய்வதற்காக வேண்டி எண்ணெய்களை ஒளியூட்டுவதற்காக, விளக்குகளை எரிப்பதற்காக வேண்டி எண்ணெய்களை நீங்கள் உங்களுடைய பேரால் அனுப்பி வையுங்கள். நீங்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய சிறப்பை அடைந்தவர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா இவ்வளவு புனித பூமி, இது நமக்கான பூமி. ஆனால் இன்று எம்முடைய இந்த பூமி இன்று எம்முடைய கைவசம் இல்லாமல் யாரோ ஒருவர் உரிமை கொண்டாடுவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லோருமே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புழங்கி இருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை
புழங்கி தன்னுடைய ஊராக நினைத்து எத்தனை விதமான சேவை. மஸ்ஜிதுல் அக்ஸா, என்னை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நெருக்கமாக்கி வைப்பாயாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கோ இருந்த பயணத்தில் வருகிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கோ இருக்கிறது. ஆனால் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய மரணம் அந்த பூமியில் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நிலத்தை சுருக்கி மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய நகரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுகின்றான். மேலான சகோதரர்களே, இவ்வளவு தூரம் நபிமார்கள் இந்த மண்ணை நேசித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண் எவ்வளோ ஒரு உன்னத பூமியாக இருந்திருக்கும். எல்லா காலங்களிலும் முஸ்லீம்கள் மாத்திரமே இந்த நிலத்தை ஆண்டி இந்த நிலத்தினுடைய பூர்வீகத்தை பேணி வந்திருக்கிறார்கள். ஆனால் இடையில் யாரோ சிலர்கள் முஸ்லீம்களினுடைய விரோதிகள் இந்த மண்ணை பிடிப்பதற்காக வேண்டி இந்த மண்ணுடைய உரிமையை கொண்டாடுவதற்காக வேண்டி அங்கே இல்ல அடிப்படை முஸ்லீம்களை அகதிகளாகவும் அனாதைகளாகவும் புறம் தள்ளுவதற்கு ஒரு கூட்டம் நுழைகின்றார்கள். மேலான சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதி. மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லீம்களை விட்டு பிரிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறானோ இவன் அல்லாஹ்வுடைய விரோதி. இவன் அல்லாஹ்வுடைய தீனிலே கையடிக்கின்றான். மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டும் முஸ்லீம்களை விட்டும் பிரிக்க கூடியவனுக்கு 20 விதமான குணங்கள் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இவர்கள் தான் முஸ்லீம்களை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு பிரிப்பார்கள். முஸ்லீம்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். முஸ்லீம்களுக்கு நலவு ஏற்பட்டால் அவர்கள் கவலை கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா தத்தஹிதுஹும் பிதானா, அவர்களை உங்களுடைய நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் விரோதிகள், அவர்கள் உங்களுடைய எதிரிகள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு யார் முஸ்லீம்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அவனுடைய 20 விதமான குணங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மிக அழகாக முஸ்லீம்களுடைய கையிலிருந்து பேணப்பட்டு வந்தது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்திலே ஒரு கூட்டம் உருவானது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை தாண்டோனித்தனமாக தன்னுடைய நிர்பந்த நிலை ஏற்படுகிறது. அதில் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவதாக இந்த முஸ்லீம்களுடைய கைகளில் இருந்து சென்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக வேண்டி பாரிய முயற்சி செய்தார்கள். மேலான சகோதரர்களே, யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உரிமை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த புரட்சியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரைக்கும் ஹஜரத் ஸலாஹுத்தீன் அய்யூபி வரைக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லீம்கள் கைவசம் கொண்டு வருவதற்காண்டி நிறைய முயற்சிகள் செய்தார்கள். இடை நடுவில் ஏதேதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அதனுடைய பூமிக்கு அகதிகளாக வந்தவர்கள் அந்த பூமி தன்னுடைய பூமி என்று சொல்லிக்கொண்டு இந்த முஸ்லீம்களை அந்த பூமியிலே இருந்து விரட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி நாங்கள் தெளிவாக விளங்கி வைக்க வேண்டும். என்னுடைய இந்த தலைப்பு மிக நீண்ட ஒரு தலைப்பு. இவைகளை மிக சுருக்கமாகவே நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். இடை நடுவிலே என்னென்ன நடந்தது, என்னென்ன யுத்தங்கள், எத்தனை பேர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், யார் யார் அந்த தீய சக்திகளினுடைய தலைவர்களாக பங்காற்றினார்கள் என்பதையெல்லாம் எங்களுக்கு தெளிவாக கிதாபுகளில் காண முடியுமா இருக்கிறது. மேலான சகோதரர்களே, நான் சொன்னேன், உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மஸ்ஜிதில் வருகிறது. ஆனால் இன்று முஸ்லிம்கள் அடிமையாக்கப்பட்டு தன்னுடைய உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டு தன்னுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் இழக்கப்பட்டு அந்த பூமி. சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றோம். இந்த பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஒரு ஜனாசா விழுந்தால் எப்படி அந்த ஜனாசாவினுடைய கடமையை யாராவது ஒரு நிறைவேற்ற வேண்டுமோ
அப்பாரே அந்த பலஸ்தீனிலே உள்ள முஸ்லீம்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காண்டி தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தியாகம் செய்வதன் காரணமாக நாங்கள் குற்றவாளிகள் பட்டியலிருந்து தூரமாக்கப்படுகிறோம். ஆனால் நாங்களும் அந்த பணியிலே கரம் கோர்க்க வேண்டியவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்று முஸ்லிம்களுக்கு அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட நாட்களாக முஸ்லிம்கள் அந்த இடத்தில் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் அவர்களுடைய அடிப்படையான கோட்பாடுகள் அங்கே முறியடிக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக கூட அவர்களுக்கு உதவிகள் பெற முடியாத அளவுக்கு இன்று முழு உலக நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீனுடைய மண் நம்முடைய பூமி. அங்கே உள்ளவர்கள் நம்முடைய இரத்த உறவுகள், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்ய நினைக்க மாட்டான். அந்த சகோதரனுக்கு கவலை கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய சிரமத்திலே பங்கெடுப்பதற்கு அவன் முழுமூச்சாக இருப்பான். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஜஸதின் வாஹித், முஸ்லிம்கள் பிற முஸ்லிமுக்கு முழு உடம்பையும் போல. கண்ணில் ஒரு வலி ஏற்பட்டால் உடம்பினுடைய ஏனைய பகுதிகள் தாமாகவே வருத்தத்தை உணர்கிறது. தலையில் ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த வலியினுடைய தாக்கத்தை முழு உடம்புமே சகித்து கொள்கின்றது. தனக்கு ஏற்பட்ட நோய் கண்ணில் ஏற்பட்ட நோய்தான், ஆனால் மருந்தெடுக்க வேண்டும் என்று வைத்தியரை நாடுகிறான், மருந்தை குடிக்கின்றான், வைத்தியரை நேடி நடந்து செல்கின்றான். இப்படி ஒரு மனிதன் தனக்கு ஏற்பட்ட ஒரு விடயத்துக்கான எப்படி முழு உடம்பும் பதறி போகுமோ, முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் தன்னுடைய உணர்வால் அவன் அந்த மக்களை பற்றி கவலை கொள்வது கடமையாக இருக்கின்றது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நடக்கக்கூடிய அநியாயம் தான் என்ன? அந்த மக்கள் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை இழந்து தன்னுடைய அந்த பூர்வீக பூமிக்காக வேண்டி ஷஹீதுகளாக நாளாந்தம் பட்டம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியிலே இரவு முழுவதும் துப்பாக்கி ரவைகளின் இறைச்சத்தம், அந்த ஊரிலே குண்டு மலைகள் எல்லாம் பொழிகின்றது. சிறுவர்கள், பெரியோர்கள், நோயாளிகள், பெண்கள், இளம் பெண்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த மண்ணிலே உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சமூகத்துக்கு கரம் கொடுக்க யாரும் இல்லாமல் முழு உலகமுமே கண் தோண்டித்தனமாக கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்று உலக நாடுகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதனை சார்ந்த மக்கள் விடயத்திலே நடந்து கொள்கிறார்கள். என்ன செய்தது அந்த சமூகம்? அநியாயமாக உரிமைத்துவம் கேட்டார்களா? அநியாயமாக பிறனுடைய உரிமைக்காக வேண்டி வாழ்கிறார்களா? மேலான சகோதரர்களே, முஸ்லீம்கள் ஒருபோதும் அநியாயக்காரர்கள் அல்ல. நீங்கள் பாருங்கள், வரலாற்றில் எங்கேயாவது ஒரு இடத்திலே முஸ்லீம்கள் அந்நிய சகோதரர்களுக்கு அநியாயம் செய்த வரலாறு இருக்கிறதா என்று பாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆண்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அங்கே உள்ள நல்லோர்களுடைய வரலாற்றை பாருங்கள். யாரும் முஸ்லிம்கள், எந்த முஸ்லிமும் அந்நிய சமூகத்துக்கு அநியாயம் செய்த வரலாறே கிடையாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏதோ சில சலசலப்புகள் உண்டான சமூகத்துக்கு உதவி செய்ய முடியாமல் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கவலைப்பட வேண்டும். நம்முடைய உறவு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உறவை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை என்றால், இந்த உறவினுடைய துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை என்றால், நானோ நீங்களோ உண்மையான முஸ்லிமாக மூற முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பச்சிலம் பாலர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பிள்ளைகளின் மீது குண்டு மழை பொழிகின்றது. அந்த சிறார்களுடைய உறுப்புக்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்படுகின்றது. பெண்கள், திருமணம் முடித்தவர்கள் கணவன் இல்லாமல் தவிக்கின்றாள். பிறந்த பச்சிலன் பாலகன் அந்த தாயை இழந்து குடிப்பதற்கு பால் இல்லாமல் கதறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடக்கக்கூடிய அநியாயத்தை யார்தான் அறியாமல் இருக்கின்றார்கள்?
அங்கே பசியில் வாடி சாகின்றார்கள். இப்போது அங்கே ஏற்படக்கூடிய மரணம், இப்போது அங்கே ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, குண்டு வெடிப்புகளை தாண்டி நாளாந்தம் உண்பதற்கு வசதி இல்லாமல் உடம்போடு ஒட்டி போன உயிர்களாக மாறி, மருத்துவத்திற்கு ஏற்பாடு இல்லை, ஆடைக்கு வசதி இல்லை, தங்குவதற்கு ஈடு இல்லை, உறக்கம் என்பதே கிடையாது. அந்த மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசியில் வாடிய சமூகத்திற்கு உதவி செய்கிறோம் என்ற போர்வையிலே அந்த பச்சிலம் பாலகர்களை அழைக்கிறார்கள். ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், கருணை கண் கொண்டு பார்க்கிறார்கள் என்று அந்த சிறார்கள் அந்த நபர்களை நோக்கி நகர்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு உணவிலே நஞ்சை ஊட்டி கொடுக்கின்றார்கள். அந்த சிறார்கள் சந்தோஷத்தில் எங்களுக்கு உணவு தருகிறார்கள் என்று அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய கைகளை முத்தமிட்டு சந்தோஷமாக அந்த உணவு பொதிகளை எடுத்து செல்கின்ற போது பின்னாலே இருந்து அந்த கயவர்கள் அந்த சிறார்கள் என்று கூட பார்க்காமல் பின்னாலே இருந்து துப்பாக்கிகளின் மூலம் சுட்டு இன்பம் காண்கிறார்கள். இவைகளெல்லாம் சர்வதேசம் பார்க்கின்றது. ஆனால் சட்டங்கள் எழுத்திலே இருக்கிறது. கண்மூடித்தனமான சமூகம் உருவாகிவிட்டது, ஜனநாயகம் உருவாகி இருக்குது, சர்வதேசம் என்று சொல்கிறோம். ஆனால் எங்கே இங்கே நீதி? அநியாயமாக ஒரு மனித சமூகம், உயிரைகள் எல்லாம் சமூகம் சமூகமாக அங்கே மரணிக்கின்றது. மரணித்த அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்? தாயும் மரணம், தந்தையும் மரணம், பிள்ளையும் மரணம், சகோதரின் மரணம். மேலான சகோதரர்களே, அடங்கப்பட்ட அந்த இழந்த ஜனாசாக்களை சுமந்து செல்வதற்கு கூட ஒருவல் கிடையாது. அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கூட அந்த சமூகத்தில் மக்கள் இல்லாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக குண்டு மலைகளின் மூலம் அவர்களை அழித்து இன்பம் காணுகிறார்களே. அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய பங்களிப்பு என்ன?